ஹீரோக்குமே அப்பதான் பிரேக்கப் ஆயிருக்கும். அதனால அவன் ரொம்பவே சோகமா இருக்கான்னு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டேட்டிங் ஆப் பத்தி சொல்லுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் ஒரு பொண்ணுகிட்ட அந்த ஆப்ல பேச ஆரம்பிப்பான். அவனோட உண்மையான பேரை சொன்னதுமே அந்த பொண்ணு பிளாக் பண்ணிட்டு போயிடுவா. என்னடா இது உண்மையான பேரை சொன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்புல இருப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு பாக்கியன்ற பொண்ணு கூட அதே ஆப்ல சாட் பண்ண ஆரம்பிப்பா. எங்க மறுபடியும் உண்மையான பேரை சொன்னா பிளாக் பண்ணிட்டு போயிட போறாங்கன்னு என்னோட பேரு பிரணவ்னு சொல்லி சாட் பண்ண ஆரம்பிப்பா. கொஞ்ச நாள் ரெண்டு பேருமே நல்லா பேசவும் ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்காம அதே ஆப்ல வீடியோ கால்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் ஹீரோட ஃப்ரெண்டுமே அவனோட போன் எடுத்து ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்க, நிறைய பொண்ணு கிட்ட பேசினா ஏதாச்சும் கிளிக் ஆகும், நிறைய பேருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிடுவா. தெரியாம அவனோட எக்ஸுக்குமே ரெக்வஸ்ட் போயிருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோவும் செமையா கடுப்பாயிடுறா. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட அவளுக்கு அனுப்பின அந்த ரெக்வஸ்ட் எப்படியாச்சும் ரிமூவ் பண்றான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவனும் ஒரு வாட்டி ரெக்வஸ்ட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவான். சரி விட்றா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லன்னு அந்த அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணி விட்டுருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோக்குமே ஞாபகம் வருது, ஐயோ நம்ம எப்படி பாக்கியா கிட்ட பேசுறதுன்னு. அதனால மறுபடியும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பாக்கியோட நேமே வராது. ஒரு பக்கம் பாக்கியாவும் மெசேஜ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஏன் சடனா சொல்லாம கொள்ளாம போயிட்டான்னு சொல்லிட்டு Facebookல எல்லாம் போயிட்டு பிரணவ்னு சொல்லி சர்ச் பண்ணி பாப்பா. ஆனா அவளுக்கு பிரணவ்ன்ற நேம்ல எதுவுமே கிடைக்காது. 2 நாள் கழிச்சு அவளை தேடுறதுக்காக போஸ்டர்லாம் ரெடி பண்ணி ஊரெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிருவா. ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட்ல ஏ பாக்கியா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே 5 மணிக்கு போட்டிங் சைட்டுக்கு வந்துருன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணிருப்பா. இப்போ நெக்ஸ்ட் வீக் அவனும் 5 மணிக்கு ஷார்ப்பா அந்த இடத்துக்குமே போயிடுறான். பாக்கியா இன்னைக்காச்சும் வருவாளான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இப்ப கடைசியா ஒரு வழியா ஆட்டோல இருந்து பாக்கியாவுமே இறங்கி வருவா. அவளை பார்த்ததும் ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். அவளும் அவனை பார்த்து ஏன் இத்தனை நாளா எனக்கு மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லி கேட்பா. அவனும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா கடைசியில பாக்கியா எந்த ஒரு போஸ்டர் பார்த்துமே வந்திருக்க மாட்டா. அவ அந்த போட்டிங் சைட்டை பத்தி அடிக்கடிக்கு பேசியிருப்பான். அதனால பாக்கியாவும் டெய்லி ஒரு வாரம் ஃபுல்லாவே அந்த ஈவினிங் வந்துட்டு இருந்திருப்பா.